வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இத்தனை நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. மெசேஜில் கண்டினியூ பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ சில உடம்பு பிரச்சனை, ஃபீவர்னால நம்மளால் போட முடியல. ஸோ இனிமேல் நம்ம கண்டினியூவாக போட்டுடலாம். இனி இருக்க போகிற நாள் 100 நாட்கள் தான் இருக்குது. 100 நாள் சம்திங், 100 நாள் கூட இல்லை இல்லைங்களா? 100 நாள் தான் இருக்குது. இந்த டைம் நல்லா படிச்சுட்டு வாங்க, எல்லாருமே படிச்சுட்டு வாங்க. இன்னும் முக்கியமாக 10th பாடத்தை திரும்ப 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 ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா டென்த்து சிலபஸ், அந்த 10th ஸ்டாண்டர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குரூப் 4 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 10th உங்களுக்கு 50 and 60% உங்களுக்கு கவர் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து சப்ஜெக்ட் 10th ஸ்டூடெண்ட் அந்த 10th இதுதான். ஓகேங்களா? அப்போ 10th ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் அண்ட் எக்கனாமிக்ஸ், இதில் நீங்கள் நல்லா தெளிவாக வாங்க. இதுலேருந்தே நம்ம 60% எடுக்கலாம். 10th நல்லா படிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ரீசனிங் RS அகர்வால். ஓகேங்களா? இதை பார்த்தாலே போதும், நீங்கள் 25க்கு 25 எடுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம மேக்ஸ் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2023 நம்ம பார்த்து விட்டுருந்தோம் இல்லைங்களா? இப்போ 2023 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 28/1/2023 அதாவது குரூப் 3 எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்ப்போங்களா? ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ரீசனிங் 10 மார்க் தனியாக கொடுத்ததுனால இந்த மாதிரி சம் கம்பல்சரி எல்லா கொஸ்டின்லையும் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்டே எல்லா கொஸ்டின்லையும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி 10 கொஸ்டின் தனியாக பிரித்து கொடுக்குறதுனால இந்த கொஸ்டின்ஸ்லாம் இல்லாமல் கொஸ்டின்ஸே இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக எடுத்த கொஸ்டின்ஸ் பேப்பரில் எல்லாமே இந்த மாதிரி ரீசனிங் எண்தொடர் வரிசையில் கொஸ்டின்ஸ் இல்லாமல் இல்லவே இல்லை. அப்போது இந்த எண்தொடர் வரிசையில் ரொம்ப முக்கியம். இது எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எங்கேயுமே தேட வேணாம். RS அகர்வால் புக்கில் நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கலாம். ஆனால் இப்போ தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. தமிழ் புக்கே இப்போல்லாம் ரீசெண்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் புக்கே கிடச்சிருக்கு. நீங்கள் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இருக்குது. ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. அப்படியே அந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகேங்களா? பார்ப்போமா? நல்லா கவனிங்க. ஓகேங்களா? 4, 6, 12, 14, 28, 30 இந்த மாதிரி போகுது. அப்போ இது அடுத்த நம்பர் என்ன? ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 4, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் +2 பண்ணியிருக்காங்க. +2 பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 6 வருது. அடுத்து பெருக்கல் 2 பண்ணியிருக்காங்க. பெருக்கல் 2, ஓகேங்களா? 12 வருது. அடுத்து +2 அதே மாதிரி போகுது. அடுத்து பெருக்கல் 2, ஓகேங்களா? அடுத்து +2, ஓகேங்களா? +2, ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? +2 வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? பெருக்கல் 2 இல்லையா? அப்போ 30யும் 2யும் பெருக்குனா அப்படின்னா உங்களுக்கு 60ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். குரூப் 4லாம் ரொம்ப கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் நீங்கள் மைண்டை யோசிச்சு நீங்கள் போட்டிங்கனாலே ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இதுவும் அதே ரீசனிங் தான். இந்த மாதிரியும் ஒரு சம் இருக்கும். இதுவும் இந்த மாதிரியும் ஒரு சம்மு கம்பல்சரி இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? நல்லா கவனிங்க. ஸ்கொயர் என்பது இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ABCDக்கான நம்பர்ஸ், அந்த ABCD இல்லையா? A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z இந்த மாதிரி நம்பர் நம்ம எழுதிக்கோமா? இப்போ இதுக்கு மேலே நம்ம 1, 2 எழுதுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. நான் இது போடாமே நான் போட்டுருவேன். ஆனால் இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் Rனா 18, Uனா 21, Vனா 22 அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வச்சு இந்நேரம் வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் சில பேர்த்துக்கு இதெல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறது, Sனா 19, ஓகேங்களா? Qனா 17 அப்படின்னு சில பேர்த்துக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்காக இதை எழுதுனேன். நீங்கள் டைரெக்டாக எடுத்து போட்டுடணும். அப்போ இங்கே இது ஈஸியாக மனப்பாடம் பண்ணிங்க. ஏன்னா 1, Bனா 2 மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா ஷார்ட்கட் வச்சு கூட நீங்கள் நம்பர்ஸ் வச்சுக்கணும். அப்போ Vக்கு Vனா 22வது நம்பரு,
டபிள்யூனா 23ஆம் நம்பரு. அந்த மாதிரி வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகேவா? ஆறுனா 18. ஓகேங்களா? நீங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க இன்சிலே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் விக்னேஷ் இருக்கலாம், சதீஷ் இருக்கலாம். எஸ், என்னோட நம்பருக்கு வந்து எஸ், நான் வந்து 19. அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அதுக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தீபக்கா இருக்கலாம். தீபக் வந்து 4, அப்போ டி வந்து 4 அப்படின்னு போட்டுடலாம். இந்த ஏபிசிடி இ எஃப் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஓகேங்களா? எஃப் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஜி எப்படி யோசிச்சுக்கலாம் அப்படின்னா, ஓகேங்களா, ஜி வந்து எப்படி யோசிச்சுக்கலாம்னா தோனி ஜி, அவர் வந்து ஜிங்க, ஏன்னா அவர் வந்து ஹிந்தி, அவர் வந்து ஜி ஜின்னு. இப்போ அந்த ஹிந்திக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஜி ஜி. அப்போ தோனியோட நம்பர் என்ன, 7. அப்போ ஜடேஜா அடுத்து ஜி ஜி 7. அப்போ தோனிக்கு பக்கத்துலயே யார் வருவா, சிஎஸ்கே. சிஎஸ்கேனால தோனிக்கு பக்கத்துல யார் இருப்பா, நம்ம தலை வந்துட்டாருன்னா அடுத்து தளபதி. ஓகேங்களா? அந்த மாதிரி போடுவோம் இல்லையா? தளபதினா என்ன நம்பர், அவரு படி டிஷர்ட் நம்பர் என்னது, 8. அந்த மாதிரி நம்ம வந்து நீங்க ஈஸியா ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க வந்து கிரிக்கெட் பிளேயர் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்ஸா ஒரு பேர் இருந்துச்சுன்னா அதை வந்து இது நம்பரா வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஸ்கொயர் இருக்கா, எஸ்ஸுக்கு வந்து என்னது, அப்போ நான் என்னோட வந்து ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து ஆர் இருக்காரு, அப்போ வந்து அவர் வந்து 18ஆம் நம்பர்ப்பா, ஆர் வந்து 18ஆம் நம்பர்ப்பா. அப்போ ஆறுக்கு அப்புறம் என்ன வரும், 18. அப்போ எஸ் என்ன வரும், அடுத்து ஆறுக்கு அப்புறம் 19 அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஆகுது. வரணும் இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். இப்போ பாருங்க, எஸ் வந்து 19, அப்போ 19 இருக்கு. அடுத்து கியூ வந்து பாருங்க, கியூ வந்து பாத்தீங்க 17. ஆறுக்கு முன்னாடி நம்பர் கியூ இல்லையா, அது 17. அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ரெக்டாங்கிள் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க. அப்ப ஆறுக்கு என்னது, நான் 18ன்னு சொன்னா 6 18 எங்க இருக்கு, 18 இந்த இடத்துல மட்டும்தான் 18 இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 18 இருக்கு. அப்ப இந்த 2 வரவே வராது, முடிஞ்சிருச்சு. நம்ம இது 2ல தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இ வந்து என்னது, ஏபிசி டி வரைக்கும் 4 அப்படின்னா இ வந்து 5 தானே, அவ்வளவுதான். இ வந்து 5, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இ வந்து 5, அப்போ இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு, அப்போ இதுவும் வருது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல நேரா விட்டுருங்க, இந்த இ விட்டுருங்க. அடுத்து லாஸ்ட் பாருங்களேன், லாஸ்ட் பாருங்க, லாஸ்ட் வந்து இ என்ன இருக்கு, 5 தானே நம்மளுக்கு தெரியும். இங்கிறது 5. இந்த 2 தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல லாஸ்ட்ல வந்து 5ன்னு முடியுது, இது 6ன்னு முடியுது, இது 5ன்னு முடியுது. அப்போ எதுதான் 5 தான், இ கடைசிங்கிறது 5 தானே முக்கியம் அப்படின்னு இங்க இடத்துல போட்டுக்கணும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட். ஈஸியா எது போடணும் அப்படிங்கிறத நீங்க அங்க இடத்துல உங்களுக்கு கரெக்டா யோசிக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நீங்க யாரு கரெக்டா யோசிக்கிறீங்களோ அவங்களால மட்டும் ஈஸியா டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம ஈஸியா பண்ண கத்துக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்போ சி தான் சரியான ஆன்சர். இதை நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். தோனி ஜி, தோனி ஜி வராருங்க அப்படின்னு அவர் வந்து 7ஆம் நம்பருங்க. அப்ப தோனிக்கு பக்கத்துலயே யாருங்க வருவாரு, ஜடேஜா வருவாரு, அவர் வந்து 7ஆம் நம்பர், அவரு ஹச் அப்படி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க என்னன்னா வந்து ஈஸியா வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கடிகாரத்தில் தொடர்புடைய வார்த்தை மணி எனில் வெப்பமானிக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன அப்படிங்கிறாங்க. இதை நீங்க இது இப்படி பாத்தீங்கன்னா, இதுல தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல பாருங்களேன், ஈஸியா போடலாம். அதாவது இங்கிலீஷ்ல இஃப் கிளாக் இஸ் ரிலேட்டட் டைம், ஏன்னா டைம் பார்க்கறதுக்கு நம்ம மணி தான் முக்கியமா யூஸ் பண்ணுவோம். டைம் ஓகேங்களா? டைம் கிளாக்னாலே டைம் முக்கியம். அதே மாதிரி இந்த தெர்மாமீட்டருக்கு என்ன வரும், தெர்மாமீட்டர்னா என்ன தேவை, டெம்பரேச்சர் பார்க்கறதா தெர்மாமீட்டர் இல்லையா? வெப்பமானிக்கு நம்ம டெம்பரேச்சர், வெப்பம் எவ்வளவு டெம்பரேச்சர் பாருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அந்த டெம்பரேச்சர். அதுக்கான இது வந்து டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஓகேங்களா? டெம்பரேச்சர். ஆமா, இந்த மாதிரி சம்மும் கேட்கலாம். ஏன்னா ரீசனிங் 10 கொஸ்டின்னால இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு. இது எங்க இருக்கு அப்படின்னா 10th புக்குங்க. இது 10th புக்கு. நான் அப்பதான் சொன்னேன் 10th அப்படிங்கிறது எவ்வளவு மஸ்ட் அப்படின்னா, மேக்ஸும் சரி, ஜிகேவும் சரி, தமிழும் சரி, மொத்தமா சேர்த்து உங்களுக்கு 60% எங்க கவர் ஆகும் அப்படின்னா 10th புக்ல தாங்க கவர் ஆகும். ஸோ 10th புக்கை படிக்காம நீங்க எக்ஸாம்கே போகக்கூடாது. ஓகேங்களா? அட்லீஸ்ட் நீங்க கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறமே அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 டைம் அது 10th புக்கை மறுபடியும் ரீசன் பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த வார்த்தை இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற முதல் கொண்டு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கம்பல்சரி போஸ்டிங், அதுவும் போஸ்டிங் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கவுன்சிலிங் போற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இது எப்படி போடலாம், நல்லா கவனிங்க. 53 ஒரு நெட்டாண்டுன்னு கொடுத்துட்டாலே, நெட்டாண்டு அப்படின்னாலே அது வந்து ஒரு லீப் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. நெட்டாண்டு அப்படின்னாலே அது என்ன ஆண்டு, லீப் ஆண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
லீப் ஆண்டுன்னு நெட் ஆண்டுன்னு சொன்னா லீப் ஆண்டு. லீப் ஆண்டுக்கான மொத்த நாட்கள் எத்தனை? 366 நாட்கள். 366 நாட்கள் லீப் ஆண்டு. அதை 7 நாள், ஓகேவா? மொத்தம் வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாள்? 7 நாளால நான் வகுக்கிறேன். அப்படி வகுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து 52, ஓகேங்களா? 52 + 2ன்னு வரும், ஓகேங்களா? 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 2 நாள்ல தான் உங்களுக்கு வந்து அதுல சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவா தான் கண்டுபிடிக்கணும். அது அந்த 2 நாள் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஓகேங்களா? 1 7 7 35, ஓகேங்களா? 35 இந்த மாதிரி 7 14, கரெக்ட், ஓகேங்களா? மிச்சம் 2 நாள், 14 போட்டா மிச்சம் 2 நாள் வந்து இருக்கும். அந்த 2 நாள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சண்டேல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஞாயிறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஞாயிறு திங்களா இருக்கலாம், ஓகேங்களா? ஞாயிறு திங்களா இருக்கலாம். அடுத்து திங்கள், ஓகேங்களா? திங்கள் செவ்வாயா இருக்கலாம், ஓகேவா? திங்கள் செவ்வாயா இருக்கலாம். அடுத்து செவ்வாய் புதனா இருக்கலாம், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, புதன் வியாழனா இருக்கலாம். அடுத்து வியாழன் வெள்ளியா இருக்கலாம். அடுத்து வெள்ளி சனியா இருக்கலாம். அடுத்து சனி, ஓகேங்களா, ஞாயிறா இருக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கானதான நிகழ்வு மொத்தம் 7 இருக்கா? 1 2 3 4 5 6 7 இருக்கு, ஓகேங்களா? மொத்தம் 7 இருக்கு. இதுல சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்வு மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? சனிக்கிழமை கிடைப்பதற்கான இந்த இடத்துலயும் இந்த இடத்துல மட்டும்தான் வருது. அப்போ மொத்தம் 7, ஓகேங்களா? 2 நாள்ல வந்து சனிக்கிழமை கிடைக்கும், மொத்தம் 7 நாள். அப்போ 2/7, ஓகேங்களா? இந்த மாதிரி நெட்டாண்டுன்னு கொடுத்துட்டாங்களாலே நீங்க 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு நீங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்கனாலே, நெட்டாண்டுன்னு மேக்சிமம் கொடுத்துட்டாலே 2/7 தாங்க இருக்கும். 2/7 தான் இருக்கும். நீங்க அடுத்து என்ன? புதன்கிழமை கிடைப்பதற்கான 53 புதன்கிழமை கிடைப்பதற்கான 53 வெள்ளிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்வு எது போட்டாலும் உங்க இடத்துல, இந்த இடத்துல இப்ப திங்கக்கிழமைன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே 2 தான் இந்த இடத்துல தான் இருக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமைன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே தான். எந்த நம்பர் எந்த கிழமைகள் கேட்டாலும் ஒரு நெட்டாங்கன்னு கேட்டாங்களே 2/7 தான், ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 8th புக்கு, அதாவது அந்த பயிற்சி சம், அந்த பயிற்சி அந்த நாட்கள்ல ஃபர்ஸ்ட் சம்ல அந்த கோடிட்ட இடத்துல மாதிரி இருக்கும். அந்த கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லி இருக்கும். அங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பேர் வந்து வேற மாதிரி இருக்கும். இங்க வந்து ஆகாஷ் அப்படின்னு பேரை மட்டும்தான் மாத்திருக்காங்க, ஓகேங்களா? பேரை மட்டும்தான் மாத்திருக்காங்க. அப்படின்னா இது ஒண்ணுமே இல்லை, நம்ம போடுற கான்செப்ட் தான். ஏங்கிறது 3 நாள், பிங்கிறது எத்தனை நாள்? 6 நாள் இல்லையா? ஏங்கிறது 3, பிங்கிறது 6. அப்போ இதோட நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும் இல்லையா? 6ன்னு கிடைக்கும். இங்க 2 தடவை போட்டா வரும், இங்க 1 தடவை போட்டா வரும். மொத்தம் இதை கூட்டினா 3ன்னு கிடைக்கும். 6 நாள், அந்த 6/3 நம்ம போடுவோம், அடிச்சோம்னா 2 நாள், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான சம், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான சம். இந்த கொஸ்டின்ஸே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் டஃப். ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டஃப், ஆனா ஈஸியாவும் இருக்கும், ஓகேங்களா? நல்லா பாருங்க, இந்த சம் பாருங்களேன். ஒரு செங்கல்லின் நீளம் அகலம் உயரம் முறையே 24 சென்டிமீட்டர் × 12 சென்டிமீட்டர் × 8 சென்டிமீட்டர் ஆகும். 20 மீட்டர் நீளம், 48 சென்டிமீட்டர் அகலம், 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவை? இது எங்க இருக்கு அப்படின்னா 9th புக்ல இதே கான்செப்ட்ல நிறைய சம் இருக்குங்க. 9th புக்ல இருக்கு, இதே மாதிரி சம்ஸ் இருக்கு, ஓகேங்களா? அப்போ எங்க இருந்து? இதுவும் ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பெருசா நம்ம மேல எழுதுவோம். இந்த மேல, அதாவது L × B × H/L × B × H போட்டோம்னா நம்மளுக்கு கிடைச்சிரும், ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ செங்கற்கள்னா செவ்வகம் தானே, செங்கல் எப்படி இருக்கும்? செவ்வக வடிவத்தில் இருக்கும், அதான் LBH, அவ்வளவுதான். இப்போ நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் 20 மீட்டர்னு கொடுத்துருக்கான். இங்க 48 சென்டிமீட்டர், இங்க 6 மீட்டர், இங்க சென்டிமீட்டர். அப்போ கீழே இருக்கிறதா பெருசா இருக்கும், ஏன்னா 20 மீட்டர் அப்படிங்கிறது பெருசு. அப்போ மீட்டரை சென்டிமீட்டரா மாற்றும் போது 1 மீட்டர் = எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஸ்கேல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு எல்லோ கலர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 100, அந்த 100 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும், அந்த ஸ்கேல் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 20 மீட்டர், ஓகேங்களா? 20 மீட்டர் என்னவா இருக்கும்? 2000 இருக்கும். 2000 × 48 சென்டிமீட்டர் அப்படியே கொடுத்துருக்காங்க, × 6 மீட்டர் அப்படிங்கும்போது 600 சென்டிமீட்டர் இல்லையா? 600 அடுத்து மேல இருக்கிறத அப்படியே எழுதணும், ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கிறதுனால 24 12 × 8, ஓகேங்களா? இப்போ அவ்வளவுதாங்க, இதை பூரா அடிச்சா முடிஞ்சிருச்சு.
ஓர் 24 24, 2 24 48, அவ்வளோதான். அடுத்து இங்கே அடிக்கலாம், ஓர் 6 12, இதை அடிச்சிருவோம். ஓகேங்களா, 100ன்னு கிடைக்கும். இது அடித்தோம்னா உங்களுக்கு 100ன்னு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4ன்னு கிடைக்கும். இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50ன்னு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, 50. ஓகேங்களா, அடுத்து இந்த நாளையும் ஓகேங்களா, இந்த அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 2ஆல் அடிச்சோம்னா உங்களுக்கு 25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த இந்த ரெண்டு அடிச்சோம்னா உங்களுக்கு 1000ன்னு கிடைக்கும். இங்கே 25 இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 23 0 இருக்கிறதுனால 25,000ன்னு கிடைக்கும். அப்போ 25,000ன்னு எங்கே இருக்குது ஆப்ஷனில்? இந்த ஏன்னு இருக்குது. ஓகேவா, அப்போ எதுதான் ஆன்சர்? 25,000. ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, செக் பண்ணுவோமா? என்ன 25,000. ஓகேங்களா, நீங்கள் இந்த சம்மை நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருந்து வாங்க இப்படி. ஓகேங்களா, இப்போ செல்லில் பார்க்குறவங்க அப்படின்னா நான் இந்த கீழே இருந்து இப்படி வாங்க. அதாவது இங்கிருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்துடும். நீங்கள் அப்படி போட வேணாம். நீங்கள் உங்களுக்கு இதை செக் பண்ணணும், இந்த மாதிரி சம்ஸ் வந்து செக் பண்ணணும்னா நீங்கள் கடைசியிலேருந்து வரும்போது அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி வினாக்கள் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மறைஞ்சிரும், இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மறைஞ்சிரும். இப்படி மறக்கும்போது நீங்கள் இதை போட்டுட்டு இது நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு நம்ம இப்படி கொஞ்சோன்னு எடுத்து தள்ளணும், கீழே தள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக போட்டிருக்கோம் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. இதுவும் நம்ம மாதிரி கான்செப்ட், நம்ம கான்செப்ட் தான், ஈஸி தான். இந்த 2.5 வருஷம் அப்படிங்கிறது கூட்டு வட்டி அந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 4000 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கிடைக்கும் போது 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி. என்ன பண்ணலாம்? 2.5 ஆண்டுகள். அப்போ இங்க 10 இங்க 10, அடுத்து 1/2 வருஷம் அப்படிங்கிறது 10%. 1/2 வருஷம் எத்தனை பர்சன்டேஜ்? 5%. இந்த கான்செப்ட் புதுசாக முடிஞ்சிருச்சுங்க. நம்ம 10க்கு கீழே 100 போடுவோம், அதே இந்த 10க்கு கீழே 100 போடுவோம், இதுக்கு கீழே 100 போடுவோம். இதை பூரா அடிச்சோம்னா இங்கே 0 இங்கே 0 இங்கே 0 இங்கே 0, 4 5 5 20. ஓகேவா, 10லேருந்து 1 கூடுதும்போமா, 10லேருந்து 1 கூடுச்சுன்னா 11, அடுத்து 10லேருந்து மறுபடியும் 11 வரும். நல்லா கவனிங்க, 20லேருந்து 1 அதிகரிக்குது. அப்போ 20 21ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதை பூரா பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 2000ன்னு கிடைக்கும் இல்லையா? இதை நீங்கள் பெருக்குனீங்கன்னா 121, 21 பெருக்குங்க, 21 பெருக்குனீங்கன்னா 121 வந்துடும். 2 2 ஓர் 2 2 2 2 4 ஓர் 2 2. ஓகேங்களா, இங்கே 1 இங்கே 4 இங்கே 5. ஓகேங்களா, 2000. ஓகேங்களா, 2541. இதை 2ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 4000ன்னு கிடைக்கும் இல்லையா? பார்த்தாலே தெரியுது, 2ஆல் பெருக்குனா 4000 இல்லையா? இங்கே அசல் 4000, அதே 2 நம்பரை இங்கேயும் 2ஆல் பெருக்கிறோம். அப்படி பெருக்குனா என்ன வரும்? 4 2 2 4 2 8. ஓகேங்களா, 4 2 8 8, I 2க்கு 10, மிச்சம் 1. ஓகேங்களா, 2 2 4. ஓகேங்களா, மிச்சம் எவ்வளவு? இங்கே 4000, இங்கே 5082. இதையும் கழிச்சா தானே உங்களுக்கு கூட்டு வட்டி. அவ்வளோதான். இப்போ கழிச்சிருவோமா? 1082ன்னு கிடைக்கும். அப்போ 1082 எங்கே இருக்கு? நல்லா பாருங்க, 1082 எங்கே இருக்கு? இதான் டெல்லி. ஓகேவா, 1082 டெல்லியில் இருக்கு. ஓகேப்பா, அது கரெக்டாக நம்ம செக் பண்ணிடுவோமா? 1082. அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி சமன்ஸ்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே? 35,000 9%, 2 ஆண்டுகள். அப்போ நீங்கள் டேரெக்டாக பார்க்கவே தேவையில்லை. இந்த 2 0 அடிச்சு விட்ருங்க, இருக்கிறத அப்படியே பெருக்கிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 9 2 இது பெருக்கினீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நீங்கள் போட்டு ஃபார்முலா போட்டு PNR/100 அப்படி போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 35,000 N 2 9/100 இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இங்கே இதை போட்டு நம்ம டைரெக்டாக இந்த 2 0 அடிக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு இவ்வளவு? இந்த மாதிரி டைரெக்டாக இருந்துச்சுன்னா 2 0 அடிச்சுட்டு அப்படியே பெருக்கிட்டிங்கன்னா அதான் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியானது. இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம என்ன வேகமாக பண்ணுறோம் அப்படிங்கிறதா செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க, ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்களின் விதம் 3:2 பின்வருவற்றில் எது உண்மையான எண்ணிக்கை நபர்களை குறிக்குது? நல்லா கவனிங்க, அந்த 3:2 3ஐயும் 2ஐயும் ஃபர்ஸ்ட் கூட்டுங்க. 5ன்னு வருது. 5ன்னு வகுப்படுற எண்ணு தான் இங்கே இதில் இருக்கணும். 5ல வகுப்படுற எண்ணில் தான் இதில் இருக்கணும். இப்போ 16ங்கிறது 5ஆல் வகுப்படுமா? படவே படாது. 18 வாய்ப்பே இல்லை. 24 வாய்ப்பு இல்லை. 25 தான் 5ஆல் வகுப்படும். இல்லை நம்ம சார் செக் பண்ணிக்கலாம், எப்படி சார் அது மாதிரி வருது அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ 5 நம்ம 3 2 கூட்டினா 5 போட்டோமா? 5/3 × 3 இதுதான் ஏ, இது வந்து பின்னு வச்சுக்கிறேன். 3 2 × 25 இல்லையா? 4 5 5 5 25. அப்போ 15ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்து 5/2 அடுத்து 2 நான் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 × 25. 4 5 5 5 25 இல்லையா? இது போட்டிங்கன்னா உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போ 15
10 கிடைக்கும். நம்ம இதை இன்னும் சுருக்கணும்னா 3:2. அப்போ கரெக்டாக வருதா? அப்போ எது 25 அப்படின்னு நம்ம இதை போடவே தேவையில்லை. 22 நம்பரை கூட்டினா 5ஆல் இருக்கு அப்படின்னா 5ஆல் வர்ற வகுப்படுற நம்பர் எது பார்த்தாலே தெரியும் 25 தான் அப்படின்னு நம்ம டேரெக்டாக ஈஸியாக போட்டுடணும். இந்த சம்முங்க, இந்த சம் எல்லா கொஸ்டின்லையும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்லையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நல்லா இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்லையும் இந்த சம் எல்லா கொஸ்டின்லையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? எல்லா கொஸ்டின்லையுமே கேட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி போடலாம்? 7:5 7 × 5 இல்லையா? எப்படி போடுவோம்? இதை இந்த சைடு பெருக்குவோம், இது இந்த சைடு பெருக்குவோம், முடிஞ்சிருச்சு. 5 × x 7 × 25 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? a × d b × c அப்படி போடுவோம் இல்லையா? அந்த கான்செப்ட் அவ்வளோதான். இது ஒரு விகிதம். இந்த 5 அடித்தா முடிஞ்சிடும். x = 35. எல்லா கொஸ்டின்லையும் இந்த சம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இது கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, சின்னதாக ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார், இவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார். இருவரும் சேர்ந்து அந்த வேலை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்? எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏங்கிறது 4 மணி நேரமா? ஏங்கிறது 4 மணி நேரம், பிங்கிறது ஓகேங்களா 6 மணி நேரம். இதுக்கு 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? இப்போ நான் வந்து 2ஆல் எடுக்கணும்னு வச்சுக்குவேன். 2 2 4 2 6 அவ்வளோதான். இதுக்கு மேலே 23 6 6 2 12 வரும். எல்சிஎம் வந்து உங்களுக்கு 12 கிடைக்கும். 3 தடவை போட்டால் 12 வரும், இங்கே 2 தடவை போட்டால் 12 வரும். இது 2 கூட்டினா 5. இப்போ 12/5 வருதா? நல்லா கவனிக்கணும். 12/5. இப்போ பாருங்க, 1 5 5 2 5 10, மிச்சம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அதனால நான் ஒரு புள்ளியை போட்டு ஓகேங்களா, புள்ளியை போட்டுருவேன், ஒரு 0வை சேர்த்துக்குவேன். ஓகேங்களா? ஒரு 0 சேர்த்தேன் அப்படின்னா 2.4ன்னு வரும். ஓகேங்களா? இது 2.4ன்னு வரும். நல்லா கவனிங்க, இது ஒரு 2.04ன்னு வரும். ஓகேங்களா? 2.04ன்னு வரும். இப்போ 04 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு நொடியில் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அது ஒரு நொடியில் இருக்கும். அதை நான் நிமிஷமாக மாற்றும் போது அது என்னவா பெருக்கும் அப்படின்னா 60ஆல் பெருக்குவேன். ஓகேங்களா? 2.4 நான் 60ஆல் பெருக்குவேன். ஓகேங்களா? 2.4 தான் வரும். ஓகேங்களா? 2.4 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2.4 நான் 60ஆல் பெருக்குவேன். அது நான் நிமிஷமாக மாற்றிடுவேன். இப்படி பெருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 240ன்னு கிடைக்கும் இல்லையா? 240. அப்போ 240 கிடைச்சா இந்த ஒரு நிமிஷத்துக்கு புள்ளி வந்துடும். அவ்வளோதான். அப்போ இந்த 4 இருக்கு இல்லையா? 0.4 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 0.4 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 60ஆல் பெருக்குவேன். ஓகேங்களா? இந்த 2 மணி நேரத்தை நான் அப்படியே விட்டுறேன். ஏன்னா 2 மணி நேரம் அப்படிங்கிறது நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். 2 மணி நேரம் கிடச்சிரும். மிச்சம் 0.4 இருக்கு. அந்த 0.4 அப்படிங்கிறது நொடியில் இருக்கு. நான் அதை வந்து 60ஆல் பெருக்குனா எனக்கு வந்து நான் நிமிஷமாக மாற்றிக்குவேன். அப்படி மாற்றும் போது 240 கிடைக்கும். 0.4னால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருவேன். எனக்கு நிமிஷம் வந்து 24ன்னு கிடைக்கும். அப்போ 2 மணி நேரம் நான் தனியாக வச்சுருக்கேன், 24 நிமிஷம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ 2 மணி நேரம் 24 நிமிடம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஈஸியாக நம்ம போட்டுருணும். நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்களேன். இந்த சம் வந்து நம்ம புதுசாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதுவும் வந்து புக்கில் தான் இருக்குது. எல்லாமே இதுவும் வந்து எங்கே இருக்குது? புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? 10th புக்கும் 9th புக்கில் இந்த சம் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? 10 நாற்காலிகளின் விலை 4 மேஜைகளின் விலைக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அதாவது 10 நாற்காலியோட விலை 10x வச்சுக்கிறேன், ப்ளஸ் ஓகேங்களா, ப்ளஸ் கிடையாது, சமம்னு அதனால 4y இப்படி இருக்கு. நல்லா கவனிங்க, இப்படி இருக்கு. நான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் நான் வந்து விகிதமாக சுருக்கிறேன். இன்னும் விகிதத்தை சுருக்கினா எனக்கு 5x = 2yன்னு கிடைக்கும். இப்போ நல்லா கவனிங்க, 5x இதுக்கு சமம். ஓகேங்களா? தான் நான் இந்த மாதிரி 5x சுருக்கிட்டேன், இது 2y சுருக்கிட்டேன். இப்போ 5xங்கிறது 2yக்கு சமம், 2yங்கிறது 5xக்கு சமம். இப்போ நல்லா அவ்வளோதான். இப்போ நம்ம டைரெக்டாக கொஸ்டின் போகும். 15 நாற்காலி, அப்போ 15x + 2y இல்லையா? 2y = 4000 இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க, இது இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 2 எக்ஸா மாத்துறேன். அப்போது 15x + இந்த 2yக்கு நான் வந்து இந்த 2yங்கிறது 5xன்னு போடலாம் இல்லையா? ஏன்னா ரெண்டுமே சமம் இல்லையா? ரெண்டுமே சமம் இல்லையா? அதனால நான் இங்கே 5xன்னு போடுறேன். ஏன் 5x போடுறேன்னு நல்லா கவனிங்க. இந்த 2yக்கு இந்த 2yயும் போடலாம்,
5x சமம். இதோட வேல்யூ இதோட வேல்யூ ஒன்று தான். அப்போ நான் 2yக்கு பதிலாக 5x போடுறேன். 5x = 4000. இப்போ 5x இதை கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்? 20x = 4000. ஓகேங்களா? அப்போ x = 4000/20 கிடைக்கும். அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும், 2. ஓகேவா? அப்போ x உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 200ன்னு கிடைக்கும். x 200ன்னு கிடைச்சிச்சு. அப்போ நான் y எங்கே சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படியே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அப்ளை பண்ணோம்னா என்ன தரும்? 5xக்கு பதிலாக நான் 200 போட்டுறேன், = 2ya. ஓகேங்களா? இப்போ இதை நான் I2 10 1000 × 2ya. ஓகேங்களா? y 500ன்னு வரும். y வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 500ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? y வந்து 500ன்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகளின் மொத்த விலை என்ன? அப்போ அவ்வளோதாங்க, 12x ஓகேங்களா 3y அவ்வளோதான். இங்கே எக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்க்கு என்ன பண்ணி பிடிச்சிருக்கோம். இது ரெண்டையும் மொத்த விலைனா கூட்டினா முடிஞ்சிருச்சு. மொத்த விலைனா கூட்டினா முடிஞ்சிருச்சு. இப்போ 12 × 200 3 × 500 அவ்வளோதாங்க. இது 200 கூட்டினா 2400ன்னு கிடைக்கும், ப்ளஸ் 1500ன்னு கிடைக்கும். இப்போ 2400யும் இல்லையா, 2400யும் 1500யும் கூட்டிடுவோம். 0 0 9 3 3900 கிடைக்கும். ரொம்ப ஈஸியான சம்பளம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த 2yக்கு பதிலாக நான் 5x போடலாம், 5x பதிலாக 2y போடலாம். அப்போ நான் 2y போட்டிருக்கேன், 15x + 2y வரும். நான் 2yக்கு பதிலாக நான் இதுவும் சமம்ங்கிறதால நான் இந்த வேலையை எடுத்துக்கிட்டேன். 5x = 4000. அதுலேருந்து நான் x கண்டுபிடிச்சிருப்பேன். x கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த சமன்பாட்டில் அந்த x கொண்டு போய் அப்ளை பண்ணோன்னா எனக்கு y கிடைச்சிடும். அப்போ y கிடைச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. x கிடைச்சிடும், y கிடைச்சிடும். அப்போ 12 நாட்களுக்கு 3 வேசைகளோட மொத்த விலையை நான் கூட்டி போட்டுருவேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம்பளம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இந்த சம்மும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இது 2வது கொஸ்டின். ஓகேங்களா? எத்தனாவது கொஸ்டின்? இது 2வது கொஸ்டின். இந்த மாதிரி சம்மில் இது 2வது கொஸ்டினா ஈஸியாக 2வது கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சம்ஸ்லாம் கம்பல்சரி குரூப் 4ல் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இது என்ன பண்ணலாம், 2 என்னவோ பண்ணியிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 × 2 ஓகேங்களா, +1 போட்டால் 5 கிடைக்குது. ஓகே, அடுத்து 5 × 2 10 -1 போட்டால் எனக்கு 9 கிடைக்குது. 1 + 2ஆல் பெருக்கி 1 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2வது நம்பரை 2ஆல் பெருக்கி 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, அந்த கான்செப்ட்ல இருந்தால் போதும். அடுத்து 9 × 2 +1 ஓகேங்களா 18. அப்போ எனக்கு இந்த 19ன்னு கிடைக்குதா? கரெக்டாக கிடைக்குது. அடுத்து 19 × 2 -1 அப்படி பண்ணால் 19 2 38, 38 -1 37. அடுத்து 37 × 2 +1. அப்போ 37 2 பேருக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 74ன்னு கிடைக்கும். +1 பண்ணால் 75ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். எங்க பி தான் சரியான ஆன்சர், 75. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பாருங்க. ஓகேங்களா? அடுத்து 2 சம்மும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணிட்டேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். கண்ணாடினா எப்படி கண்டுபிடிக்கிறது, தலைகீழாக மாறவே மாறாது. ஓகேங்களா? கண்ணாடி பொம்மை எப்பவுமே தலைகீழாக மாறாது. லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்டா வரும். எஸ், இந்த ஃபர்ஸ்டா இருக்கிறது லாஸ்டா போகும். இப்படியே இந்த சைடு தலைகீழாக அப்படியே வரும். இப்போ எல் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா மாறும் அப்படின்னா இப்படியா மாறும். ஒரு கண்ணாடி எடுத்து பார்த்தா எல்லுங்கிறது இப்படியா மாறும். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஃபர்ஸ்டா வரும் இல்லையா? அப்போ இதுவும் இது இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஐங்கிறது அப்படியே தான் வரும். ஓகேங்களா? ஐ. ஓகேங்களா? டீங்கிறதும் என்னதான் வரும், அப்படியே தான் வரும். ஏன்னா டீங்கிறது இந்த சைடு போட்டாலும் ஒன்று தான், இந்த சைடு போட்டாலும். எஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன வரும், இப்படியா மாறும். ஓகேங்களா? எங்க இருக்கு இந்த மாதிரி இதே கான்செப்ட்ல எங்க இருக்கு? சி. கம்பல்சரி தலைகீழாவோ வரவே வராது. இது இப்படியும் வராது, இப்படியும் வராது, டைரக்டா எல்லும் இப்படியும் வராது. ஓகேங்களா? என்ன வரும் அப்படின்னா இப்படிதான் வரும். ஓகேங்களா? நல்லா பாருங்க, இது இப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சைடு இப்படிதான் மாறுமே தவிர இந்த சைடு இடது பக்கமா தான் மாறுமே தவிர உங்களுக்கு தலைகீழா வராது. கண்ணாடி பிம்பம்னா தலைகீழா வராது. ஓகேங்களா? தண்ணீர் பிம்பம் மட்டும்தான் தலைகீழா வரும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு கண்ணாடி பிம்பமும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா RS அகர்வால் அழகா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு RS அகர்வால் புக்கை
வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழ்லேயே இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லேயே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பாய். ஓகேங்களா? பாய் 28 அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. பாய் 28னா நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். பிக்கு என்னது 2, ஏக்கு என்னது 1, ஒய்க்கு என்னது இஜெட்டுக்கு 26 அப்படின்னா ஒய்க்கு என்னவா இருக்கும் 25 தான் இருக்கும். ஓகே, அப்போ 2 1 25 கூட்டினா உங்களுக்கு 28ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி WON கூட்டியிருக்காங்க, முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ WON. ஓகேங்களா? இப்போ W எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து வாங்க. ஓகேங்களா? என்னங்கிறது உங்களுக்கு வந்து MN அப்படிங்கிறது 14ஆம் நம்பர் N. ஏன்னா நான் தனியா ஏன் பிரிச்சு அப்படின்னா 13 நான் ஏன் பிரிச்சு எழுதுனேன்னா கடைசியில எம்ங்கிறது எனக்கு 13 அப்படின்னா இந்த சைடு நான் N எழுதும்போது எனக்கு 14ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? MNO அடுத்து NO அப்படிங்கிறதுனால இது எனக்கு 15ன்னு கிடைக்கும். இஜெட்டுங்கிறது இஜெட் 26 அப்படின்னா ஓகேங்களா, இஜெட் 26 அப்படின்னா இது ஒய். ஓகேங்களா? இது எக்ஸ். ஓகேங்களா? W இது 25ன்னு கிடைக்கும், இது 24ன்னு கிடைக்கும், இது 23ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான், 23. அப்ப இந்த ரெண்டையும் 3 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 23 15 14. ஓகேங்களா? 9 12க்கு 2 மிச்சம் 1 52ன்னு கிடைக்கும். அப்போ 52. அவ்வளவுதான், ஈஸியா நம்ம எடுத்து போட்டு ABCD போட்டு எல்லாத்துக்குமே இருக்கணுங்கிறது இல்லை. இனிமேல் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா ABCD W வந்தா உங்களுக்கு 23 வரணும், ஓன்னு வந்தா 14, என்னன்னு வந்தா நம்ம ஓன்னு வந்தா உங்களுக்கு 15, என்னு மட்டும் 14, எம் வந்தா 13. ஏன் உங்களுக்கு தனி 13 பிரிச்சேன் அப்படின்னா கடைசியில எம் வருது. அப்ப எம் கடைசியில நம்ம போட்டா 13, அப்ப அடுத்த கீழே நம்ம என் போட்டோம் அது 14 அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக 13 நான் பிரிச்சது. ஓகேங்களா? இந்த சம் பாருங்களேன். இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவும் வந்து 10th புக்கில் இருக்கு. ஓகேங்களா? ஒரு APGP அப்படிங்கிறது 2 கொஸ்டின் கேட்பாங்க. 10th தான், எல்லாமே 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 10thலேருந்து இப்போ APGPலேருந்தே 2 கொஸ்டின் கேட்பான். ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்திக்கிறான். முதல் மாதம் 400, 2வது மாதம் அதுலேருந்து 300 கூடுதுங்கிறாங்க. அப்போ 700 ப்ளஸ் ஓகேங்களா 1000. இந்த மாதிரி எவ்வளோ போகுது அப்படின்னா 65,000 வரைக்கும் போகுதான். இதை நான் இப்படி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இன்னும் நான் சுருக்கிக்குவேன். எல்லாமே 100 0 நான் 100ஆல எல்லாத்தையுமே இப்போ வந்து வகுத்துருவேன். அப்படின்னா இங்கே 4 கிடைக்கும், எனக்கு 7 கிடைக்கும், 10 கிடைக்கும், இப்படியே போனால் எனக்கு 65ன்னு கிடைக்கும். ஓகே, இல்லை 650ன்னு கிடைக்கும். ஏன்னா இந்த 2 0 அடிச்சோம்னா 650 தான் கிடைக்கும். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம டைரெக்டாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆன்சருக்கு வந்துடணும். ஆன்சர்லேருந்து செக் பண்ணணும். 10 மாசமா இருக்கலாம், இல்லைன்னா 20 மாசமா இருக்குமே தவிர 25 மாசமா இருக்கலாம். இப்போ ஆன்சர் வந்து 20 மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? டெல்லி. ஓகேங்களா? இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T வந்து 20, அதோட மாதங்கள் தான் கேட்குறாங்க. அவர் இந்த கடனை கிடைக்க எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறதானே. இதுக்கான ஃபார்முலா என்ன T20 அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன TN இல்லையா, TN = A + N-1 × D இல்லையா. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா இல்லையா. இப்போ நல்லா கவனிங்க, ஏங்கிறது நான் எனக்கு தெரியும் 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், ப்ளஸ் என்னங்கிறது என்னது அதுதான் நான் வந்து 20ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. 20 இதான் ஆன்சர்ல இருந்து நான் போறேன், 20ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? Tங்கிறது உங்களுக்கு 20ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து T 20லேருந்து 1 கழிச்சா 19. பொது வித்தியாசம் உங்களுக்கு என்ன தெரியும் 4 7 10ன்னு போயிட்டு இருக்கனால இதுலேருந்து இதை கிடைக்கும், இதுலேருந்து இதை கிடைக்கும் இல்லையா. இப்போ 3 கிடைச்சிரும். இப்போ நீங்க இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும் 4 + 19 3 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும். ஓகேங்களா? 19 3 பெருக்குவோமா, 9 3 27க்கு 7. ஓகேங்களா? 7 மிச்சம் 1 இல்லை 2 இல்லையா, 1 3 3 57, 57 4 57 4 கூட்டினா உங்களுக்கு 63ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 63ன்னு கிடைச்சிருச்சா. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க, நான் 20 போட்டேன்னா எனக்கு 63 கிடைச்சிருச்சு. அடுத்து SN ஃபார்முலா என்ன N/2 A + L A + L அவ்வளோதான். இப்போ பாருங்க N என்னது நான் கண்டுபிடிச்ச எண்ணிக்கை நம்பர் என்னது 63. 63/2. A என்னது 3 இல்லையா, A வந்து எத்தனை 4. L என்னது அதுதான் கடைசி நம்பர் 650 இல்லையா, 650 இல்லையா. அடுத்து பாருங்க, இதுல இருந்து நம்ம எண்ணிக்கை தானே இதுதானே N/2 தானே, N/2னா 20 தானே, 20 இதுதான் கடைசி நம்பர் இல்லையா 63. ஓகேங்களா? 20/A வந்து 3 + 63 அதை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், L தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா?
எல்லுக்கான வேல்யூ தான் நம்ம கடைசி நம்பர் கொடுத்துருக்கோம். அடுத்து நல்லா பாருங்க, இது அடிச்சா உங்களுக்கு 10ன்னு கிடைக்குமா? 10 இந்த 63யும் 3யும் நம்ம கூட்டணும் இல்லையா? 64ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 63 ஓகேங்களா? இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 650ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஏதோ இருங்க, 63 ஏ வந்து 4, சாரி ஏ வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ வந்து 4 தானே, 3 இல்லை 4 தான். ஓகேங்களா? இப்போ பாருங்க 4ன்னு கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ பாருங்க 10 63 4 கூட்டினா ஓகேங்களா 63 தானே, இல்லை 61, ஐம் சாரி. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு 61 தானே, ஏன்னா 4 57யும் கூட்டினா உங்களுக்கு வந்து 61 தானே கிடைக்கும். அப்போ இதுவும் 61 தானே இல்லையா? 4 + 61. ஓகேங்களா? இப்போ பாருங்க 61 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 65ன்னு கிடைக்குமா? இப்போ பாருங்க 650ன்னு கிடைச்சிருச்சா? 650. அப்போ எனக்கு 650 கிடைக்குது. 20ஆல் போட்டால் எனக்கு SN ஃபார்முலாவில் ஏன்னா 61 நான் கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிச்சிட்டா எனக்கு 61 கிடைச்சிரும். அது எல்லை நான் இங்கே அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 650ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? SN வந்து எனக்கு 650ன்னு கரெக்டாக கிடைக்குது. அப்போ எனக்கு என்னதான் ஆன்சராக வரும்? 20 மாதங்கள் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சராக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க, இது ரொம்ப ஈஸி. 2 மீட்டர் மற்றும் 45 மீட்டர் அகலமுள்ள ஒரு ஆற்றில் இருந்து நீரானது 3 km/h வேகத்தோட கடலில் கலக்கலாம். 3 km/h வேகத்தில் கிடைக்குது. ஓகேங்களா? கடலில் கலக்கிறது எண்ணில் 1 நிமிடத்தில் கடலில் கலக்கும் நீரின் அளவு என்னது? அவ்வளோதான், ரொம்ப ஈஸியானதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 2 மீட்டர் இருக்கு இல்லையா, இந்த 2 மீட்டரையும் 45 மீட்டரையும் பெருக்குங்க. 2 × 45 பெருக்குங்க 90 மீட்டர் 90. ஓகேங்களா? 90 பெருக்கிட்டு இன்ட்டு 3 போட்டு km/h அவ்வளோதாங்க. கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறத நீங்கள் மீட்டராக மாற்றும் போது அது எத்தனையா பெருக்குவோம்? 1000ஆல் பெருக்குவோமா? 90 இன்ட்டு, ஏன்னா மீட்டரில் இருக்கிறது எல்லாமே மீட்டரில் இருக்கு இல்லையா, ஆன்சர் மீட்டரில் இருக்கிறது. நான் ஏன் வந்து மீட்டரா பவர் மாற்றணும்? இங்கே கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம பெருக்கி அடிச்சு போயிடலாம். அவங்க மீட்டர் ஆன்சர் பூரா மீட்டராக கொடுக்கறதுனால நான் கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர் இல்லையா? 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். அப்படி போட்டோம் அப்படின்னா இப்போ 3 இங்கே இன்ட்டு 1000 மீட்டர் பை ஹவர்ஸ். 1 ஹவர்ஸுக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். அவ்வளோதாங்க. இது அப்படியே பெரிய அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? 1 3 3 2 3 6, இந்த ஒரு 3 3 கேன்சல். 1 2 2. ஓகேங்களா? I 2 10. அவ்வளோதான். 9 5 45. இந்த ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ. எத்தனை? 4500 மீட்டர்ஸ் கியூப். எங்கே 4500 மீட்டர்ஸ் கியூப்னு இருக்கு? சி. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம். இப்படி வந்துச்சு அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கிடுங்க. 3 km/h அப்படின்னா என்னது? 3 அப்படியே போட்டு km/h போட்டு இங்கே 1000, இங்கே ஹவர்னா 60, இப்படி அப்படியே போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இதுவும் நம்ம ஈஸியான மெத்தட், நம்ம கான்செப்ட் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளுக்கு எந்த அசலானது 2662 தொகையாகும் அப்படிங்கிறாங்களா? ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதுனால 3 ஆண்டுகளுக்கு போடுவோம். அப்போ 10/100 அப்படின்னா போட்டோம் என்ன போடுவோம்? 10 11 வருமா? 10 11 வருமா? நம்ம 10 11 எத்தனை தடவை போடுவோம்? 3 தடவை போடுவோமா? 10 11 10 11. நல்லா கவனிங்க. இதை பெருக்குனா உங்களுக்கு 1000ன்னு கிடைக்கும். இதை பெருக்குனா 11. எப்பவுமே ஸ்கியூபை அட்லீஸ்ட் 15 ஸ்கியூப் வரைக்கும் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ 11 ஸ்கியூப் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1331 கிடைக்கும். நல்லா பாருங்க, இது கொடுத்துருக்கான், மொத்தம் தொகை கொடுத்துட்டான் இல்லையா? மொத்த தொகை கொடுத்துட்டாங்களா? எந்த அசல்னு கேட்குறாங்க. அப்போ அசல் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த நம்பரை எதோட பெருக்குனா உங்களுக்கு 2ஆல் பெருக்குனா அது 2662 மாறுமா? அதே 2ஆல் இங்கே எந்த நம்பரால் பெருக்கணுமோ அதே 2ஆல் இங்கே பெருக்கிடுவோம். பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2000ன்னு கிடைக்குது. அப்போ அசல் என்னது உங்களுக்கு? 2000. ஓகேங்களா? இதுவும் ஸ்கூல் புக். இதுவும் வந்து எந்த ஸ்கூல்? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்கூல் புக். அந்த டேஷ் இந்த கோடிட்ட இடத்துல இருக்கும் இதுவும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இது பாருங்க, இது வந்து ஈஸியான சம் தான். ஓகேங்களா? ரொம்பலாம் யோசிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு தனிவெட்டி அசலானது என்ன ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் அப்படின்னா
2 மடங்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, 2 மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, n இருக்கா, n இன்ட்டு ஓகேங்களா இந்த சைடு பெருக்கிங்க. ஓகேங்களா, இந்த இதுதான் பெருசு, m மடங்கு எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறதானே கேட்குறாங்க. அப்போ m - 1 எத்தனை ஆண்டுகள் அசல் அதுதான். அப்போ இது நல்லா கவனிங்க, இரட்டிப்பாகும் அப்படிங்கிறாங்கல்ல, 2 மடங்கு ஆகும். அப்போ 2லிருந்து 1 கழிச்சாதான் என்ன வரும், 2லிருந்து நம்ம இரட்டிப்பாகும் அப்படின்னா 2லிருந்து நம்ம 1 கழிப்போமா, 2லிருந்து 1 கழிப்போம், அதுதான் வந்து 100 இல்லைன்னா அந்த போடுவோம். அப்போ 2 - 1ன்னு போடுவோமா, அவ்வளோதாங்க. இப்போ டைரெக்டாக முடிஞ்சிருச்சு. இது அதிகமாக இருக்கும், அதனால 2 - 1ன்னு நம்ம போட்டுருவோமா. அடுத்து நேராக இங்கே போட்டுருவோம், n இன்ட்டு m - 1 பை 2 - 1 இங்கே கீழே போட்டாலும் போடலாம். ஏன்னா இது பெருக்குனா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், இதை n இன்ட்டு m - 1ன்னு அப்படியே தான் வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஏன்னா கீழே 1 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ அவ்வளோதான். அப்போ n இன்ட்டு m - 1. ஓகேங்களா, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். நிறையா போட்டுட்ருப்பாங்க, நம்பர் வச்செல்லாம் போட்டுருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி ஈஸியாக போட்டுருலாம். ஏன்னா 2 மடங்கு அப்படிங்கிறதுனால அப்போ அவங்க m மடங்கு ஆகும், எத்தனை ஆண்டுகளில் அது m மடங்கு ஆகும். அந்த mங்கிறது அதை அவங்களே கொடுத்துருக்காங்க, m எத்தனை ஆண்டு அப்படிங்கிறதுனால அது m - 1 ஏன் போட்டோம்னா அதுதான் வந்து அசல். இதையும் கழிச்சாதான் அசல். அப்போ இங்கே 1ஆல் கழிச்சோன்னா அதே 1ஆல் இங்கேயும் கழிக்கணும். ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து இதுவும் வந்து ஸ்கூல் புக்கு, 7th புக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 7th புக்கு. 15 அட்டைகளின் விலை 50 கிராம். ஓகேங்களா, 15 அட்டைகளோட விலை உங்களுக்கு 50 கிராம் அப்படின்னா 2.5 கிலோகிராம் அப்படிங்கிறாங்க. கிராம் இங்க கிராம், இங்க கிலோகிராம்ங்கிறாங்க. அப்ப கிலோகிராம்னா என்ன பண்ணணும், நல்லா பாருங்க. கிலோகிராம் கிராமுக்கு மாத்தணும் அப்படின்னா 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். ஓகேங்களா, 1000 கிராம், இது ரொம்ப முக்கியம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ 2.5 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 2.5 கிலோகிராம்னா என்ன வரும், இன்னொரு கிலோகிராம் சேர்த்தா 2000, 1/2 கிலோகிராம் 500, அப்போ 2500ன்னு வரும். அப்போ 2500 எவ்வளவு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ நல்லா கவனிங்க, இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கும் அடிக்கலாம், அதே மாதிரி இதுக்கும் அடிக்கலாம். கிராஸ்ல நம்ம அடிக்கவே கூடாது, கிராஸ்ல என்ன பண்ணக்கூடாது, அடிக்கவே கூடாது. இது கரெக்ட், இப்படி அடிக்கலாம். ஆனால் கிராஸ்ல நீங்க டைரக்டா போய் இந்த 500க்கும் இங்கேயும் அடிக்கவே கூடாது. இங்கே 15க்கு 25 இருக்கு சார் அப்படி சொல்லி இங்கே அடிக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழையும் அடிக்கலாம், இந்த சைடு கூட அடிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் கிராஸ்ல அடிக்கவே கூடாது. இது உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், இங்கேயும் அங்கேயும் அடிக்கலாம். அப்போ இங்கேயும் கீழே அடிக்கலாம்ல, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 4 5 5 5 25 50ன்னு கிடைக்கும். அப்போ 15 இன்ட்டு 50 பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 750ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 750ன்னு எங்க ஆன்சர் இருக்கு, இந்த 7 இருக்கும். ஓகேங்களா, ஈஸியா நம்ம போட்டலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சம் பாருங்க. 48 வினாடிகள் 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகளுக்கு பிறகு 3 வெவ்வேறு சாலை குறுக்குவெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன. காலை 7 மணிக்கு, நல்லா கவனிங்க, காலை 7 மணிக்கு அவை ஒரே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒன்றாக மாறும், மீண்டும் ஒன்றாக. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன நம்ம அந்த 6th புக்ல பார்த்ததுதான், அந்த ஒலிகள் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னாலே என்னதான் எல்சிஎம் எடுத்தா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, 48 72 108 இதை நீங்க எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 432 கிடைக்குங்க. ஓகேங்களா, 432 கிடைக்கும். ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ நீ 432 கிடைச்சிச்சு, இதை நம்ம என்னவா மாற்றலாம் அப்படின்னா நிமிஷமா மாற்றணும். ஓகேங்களா, நிமிஷமா மாற்றணும். ஏன்னா இங்கே எல்லாமே நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல எல்லாமே நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க. இதை நிமிஷமா மாற்றும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 60 உனக்கு 7. ஓகேங்களா, 7 60 420ன்னு கிடைக்கும். 7 6 42 தானே, 7 20 420ன்னு கிடைக்கும். மிச்சம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, மிச்சம் 12ன்னு கிடைக்கும். அப்போ 7 நிமிஷம் 12 வினாடின்னு கிடைக்குமா, வினாடின்னு கிடைக்கும். நல்லா கவனிங்க, அடுத்து 7 நிமிஷம் 12 வினாடியில மறுபடியும் அது ஒரே நேரத்தில் மாறும் அப்படிங்கிறாங்க. அவங்க காலையில 7 மணி அப்படிங்கிறத அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்து 7 நிமிஷம்
7 மணி 7 நிமிஷம் 12 வினாடியில அது மறுபடியும் ஒன்றாக மாறும், ஒரே நேரத்துல வரும், மீண்டும் ஒரே நேரத்துல மாறும் அப்படிங்கிறாங்க. அப்ப அது எங்க இருக்கு? டெல்லி. 7 7 12. அப்போ இப்படிதான் போடணும். ஓகேங்களா? ஈஸியான சம். நெக்ஸ்ட் பாருங்க. ஏ என்பவர் தனியே 35 நாட்களிலும் பி ஆனவர் ஏஐ விட 40% கூடுதலானவர்ங்கிறாங்க. பி ஆனவர் ஏஐ விட 40%. அப்போ 100% அப்படிங்கிறது 35 அப்படின்னா, ஓகேங்களா, 100% 35 அப்படின்னா 140% என்ன? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 100% 35. அப்போ கூடுதல் பி, ஏஐ விட பி வந்து 40% கூடுதல். அப்போ பி வந்து 140. அப்போ 140க்கு என்ன அப்படின்னு போட்டால் முடிஞ்சிருச்சு. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்படி பண்ணால் என்ன பண்ணலாம்? இங்கே பண்ணலாம் இல்லையா? 5 வந்துடும், இங்கே 7 வந்துடும். 4 5 5, 7 5 39. ஓகேங்களா? ஐஏழு 35 இல்லையா? 4 5 5, 5 25, 7 5 35, இங்கே 7. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஓகேங்களா, இருங்களா சாரி, இப்படி கூட போடலாம். அதாவது இந்த மாதிரி தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. ஓகேங்களா? 100க்கு 100. ஓகேங்களா? 100க்கு 35 அப்படின்னா, ஓகேங்களா, 140க்கு என்ன? இப்படி கூட போடலாம். இதேதான் இங்கே இருக்குது, இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? 7 17, 5 35, இங்கே 5, அவ்வளோதான். இப்படியும் போடலாம். ஓகேங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. இந்த மெத்தட்லையும் போடலாம். ஓகேங்களா? இது 5 இல்லையா? 5 25, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 எங்கே கிடைக்குது? பி. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 25. ஓகே, கரெக்டாக கிடைக்குது. இந்த மாதிரி சம் இருந்தால் நல்லா கவனிங்க. P + Q அப்படிங்கிறது 20% இல்லையா? P + Qங்கிறது 20%. அதே மாதிரி P - Q அப்படிங்கிறது 50% இல்லையா? 50%, 20 50. இப்படி இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. இது P + Qவா? ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இதையும் ஆட் பண்ணுங்க. 50 20 ஒரு சின்ன ஷார்ட்கட். ஓகேங்களா? 20 50 கூட்டிட்டு 70ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 70/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. இந்த நம்பர் அடுத்து P - Q எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இதையும் கழிச்சோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30ன்னு கிடைக்கும். அதை 2ஆல வகுங்க. அவ்வளோதாங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். P + Q கண்டுபிடிக்கிறதுனா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி இதையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். இதே P - கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதையும் கழிச்சு அதை 2ஆல வகுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சிம்பிள். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இது எல்லா மெத்தடுக்கும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளஸ், இந்த ரெண்டு நம்பர் ப்ளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு நம்பரையும் இந்த இதையும் ஆட் பண்ணி 2ஆல வகுக்கணும். அதே B - Q கண்டுபிடிங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சு அதை 2ஆல வகுக்கணும். இப்படி போட்டிங்கன்னா வச்சுங்களேன், கீழே வகுத்தல் 2 2ன்னு இருக்கா, அதை நம்ம அடிச்சிடலாம். இப்போ அடுத்து என்னது? 70 30ன்னு இருக்கா. அப்போ 70 30 இருக்கும்போது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ 7:3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 7:3 எங்கே இருக்கு? சி. ரொம்ப ஈஸியான சம். நீங்கள் எடுத்து P + Q இன் 25%, P + Q இன்ட்டு 25% அப்படின்னு நீங்கள் அவங்க போட்டு நிறையா போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பிடும். இது பார்த்தீங்கன்னா அடுத்த சம் என்னன்னா, 450 மற்றும் 216 ஆகியவற்றின் மீப்பெருப்பது விதியை 23x - 53 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாது அப்படிங்கிறாங்களா. இப்போ இது என்ன பண்ணலாம்? இது வந்து உங்களுக்கு என்ன புக் அப்படின்னா 10th புக்கு. அது அப்படியே 10th புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. பயிற்சியில் ஒரு சம்மும் எடுத்துக்காட்டில் ஒரு சம்மும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கான்செப்ட்லேருந்து இப்போ கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுவும் மீப்பர் பொது வகுத்தி தானே. மீப்பேவா அப்படிங்கிற எந்த 6 to 10th மீப்பேவா HCF LCM அப்படின்னு எந்த இடத்துல இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருமே தவிர LCM HCF அப்படிங்கிறது 6 to 10th வரைக்கும் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? அதுலேருந்து தான் அந்த மாடல் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது எப்படி பண்ணலாம்? 450க்கும் 216க்கும் HCF எடுப்போமா? மீப்பேவா HCF எடுப்போமா? அப்போ 450, ஓகேங்களா, 216. இப்போ இதுக்கு HCF எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 18ன்னு கிடைக்குங்க. HCF உங்களுக்கு 18ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 18 அவ்வளோதான், 23x
மைனஸ் 51 ஈக்குவல் டு 18ன்னு கிடச்சிருச்சு. அப்போது 23x ஓகேங்களா, 23x 18 ப்ளஸ் 51ன்னு கிடைக்குங்களா. இப்போது 23x ஓகேங்களா, 23x ஈக்குவல் டு 18 51 உங்களுக்கு கூட்டினா 69ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இதிலிருந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு 23 23 3 23 69ன்னு கிடைக்கும். அப்போது எக்ஸ் உங்களுக்கு வந்து என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எங்கே இருக்குது, பி. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் ஓகேங்களா, கடைசி சம் பார்க்க போகிறோம். அதே கான்செப்ட் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, வினாடிகளில் பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஒன்றாக ஒழிக்கும் அப்படின்னாலே அது என்னது, எல்சியம் தான். இப்போ பாருங்க, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் காலை 5 மணிக்கு அப்படியே 10th புக்கை அப்படியே எடுத்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுவும் 10th புக்கு தான். ஓகேங்களா, 10th புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்க, ஒன்றாக ஒழிக்கும் முதல் அலைபேசி 15 நிமிடம். ஓகேங்களா, இரண்டாவது அலைபேசி 20 நிமிடம், மூன்றாவது அலைபேசியானது 25 நிமிடம், நான்காவது அலைபேசி 30 நிமிடம். ஓகேங்களா, 30 நிமிடம். இது அப்படியே உங்களுக்கு என்ன கண்டுபிடிப்போம், எல்சிஎம் கண்டுபிடிப்போமா. எத்தனை போடலாம், 5ஆல் போட்டோம் அப்படின்னா 3 15, அப்புறம் 4. ஓகேங்களா, அப்போ 5 6. ஓகேங்களா, மறுபடியும் என்ன பண்ணலாம், அடுத்து 3ஆல் போடுவோம். 1 4 அப்படியே 5 வந்துடும். இங்கே 2 உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ 2ஆல் போடுறோம். 1 2 5 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதை பெருக்குன்னா அப்படிதான். I2 10. ஓகேங்களா, 10 × 2 × 3 × 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, I3 5 5 2 30 300ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 300 நிமிஷம்னு கிடைக்கும். அதை 300 நிமிஷத்தை மணியாக மாற்றும் போது 300/60ன்னு போடுவோமா. இப்போ 4005. ஓகேங்களா, I6 30ன்னு கிடைக்கும். அப்போ 5 மணி கிடைக்குது. 5 மணி கூடுதலாக. ஓகேங்களா, 5 மணி கூடுதலாக கிடைக்கும். அப்போ காலை 5 மணிக்கு ஒன்றாக ஒழிக்குதுன்னா அடுத்து 5 மணி நேரம், அடுத்து ப்ளஸ் 5 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்றாக ஒழிக்குங்கிறாங்க. அப்போ 5 + 5 மணி அப்படின்னா 10 மணிக்கு ஒன்றாக ஒழிக்கும். எத்தனை மணிக்கு, 10 மணிக்கு ஒன்றாக ஒழிக்கும். ஓகேங்களா, எல்லாருமே நல்லா படிச்சுட்டு வாங்க. இப்போ இந்த சம் கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. டெய்லியும் படிச்சுட்டு வாங்க. 10th புக்கை நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 6 to 10th இதுக்கு மேலே நீங்கள் படிக்க போகிறது 6 to 10th ஒரு மாதம் 2 மாதத்தில் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு 11th 12th அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 6 to 10th அவங்க சொல்லிட்டாங்க. 10th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும்போது 6 to 10thலேருந்து 70% 80%. நீங்கள் கடைசியில் 20% தான் 11th 12th படிக்க போகிறீங்க. அப்படிங்கும்போது 6 to 10th நம்ம எப்போவுமே தப்பு பண்ணாமல் வச்சுக்கணும். டெஸ்ட்டு நிறையா போட்டு பார்க்கணும். ஓகேங்களா, டெஸ்ட்டு நிறையா போட்டு பாருங்கள். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நிறையா பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து 85ல் 82 83 வாங்கணும் அப்படின்னா டெஸ்ட்டு நிறையா போட்டு பார்க்கணும். ஓகேங்களா, தமிழை பொறுத்த வரைக்கும் 6 to 10th தரவாக பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆல் த பெஸ்ட். நன்றி.